இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருக்குது. 11:6 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரதானமாக விசுவாசத்தில் 2 காரியம் முக்கியமானது. ஒன்று, தேவன் ஒருவர் உண்டு என்ற விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு வந்தாலே அதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றின் மேல் உண்டாகிற ஒரு விசுவாசம். 2வது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை தருகிறார், பலன் தருகிறார் என்கிற விசுவாசம். இந்த 2 விசுவாசத்தை பிரதானமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது விசுவாசத்தை பற்றித்தான். எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம்னா என்ன என்ற ஒரு டெஃபினிஷன் சொல்லுது. அதில் விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பார்க்குற ஒன்றே நம்புவதற்கு பேர் விசுவாசம் அல்ல. நான் பார்க்காத ஒன்றை நான் நம்புகிறேன் பாருங்கள், அதுக்கு பேர் தான் விசுவாசம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, பார்த்தா நம்புவேன். பார்க்கறதில்ல. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும்போது பார்த்து நம்புவதற்கு பேர் அல்ல, காணப்படாதவைகளை நம்புகிறோம் பாருங்க, அதுக்கு பேர் விசுவாசம் என்று அங்கே நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, விசுவாசத்தில் பொதுவான விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 நமக்கு சொன்னது. அது தவிர நிறைய விசுவாசங்கள் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பொதுவான விசுவாசம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விசுவாசங்களில் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் ஒவ்வொரு காரியத்தின் மேலே அவர்களுடைய விசுவாசம் அதிகப்படியாக வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பை ரொம்ப விசுவாசிப்பாங்க. இன்னும் சிலர் கர்த்தருடைய நீதியை விசுவாசிப்பாங்க. இன்னும் சிலர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிப்பாங்க. இன்னும் சிலர் சுகமாக்கப்படுவதை விசுவாசிப்பாங்க. இன்னும் சிலர் கர்த்தருடைய சத்தியத்தின் மேலே விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தில் நிறைய வகை விசுவாசம் இருக்கிறது. அடிப்படை விசுவாசம் ஒன்று தான், தேவன் உண்டு என்று விசுவாசிப்பது. அது இல்லாமல் இந்த பக்க விசுவாசங்கள் இல்லை. இந்த விசுவாசங்களுக்கு பேர்லாம் ஒரு பிரான்ச் மாதிரி, ஒரு கிளை மாதிரி. மரம் இருக்குது, மரத்தில் 100 கிளை இருக்கும் இல்லை? அது மாதிரி விசுவாசத்தில் பல்வேறு விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தியானிக்க போகிறோம். விசுவாசத்தில் பல்வேறு விசுவாசம் இருக்குது. ஒருவருடைய விசுவாசத்தை போல இன்னொருவருடைய விசுவாசம் இருக்காது. கர்த்தருக்குரிய காரியத்தில் சிலர் சில காரியத்தை அதிகமாய் விசுவாசிப்பாங்க, ரொம்ப உறுதியாக விசுவாசிப்பாங்க. ஆனால் எல்லாரும் எல்லா விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலருடைய விசுவாசம் சில காரியங்கள் மேலே ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்காக மற்ற காரியத்தை விசுவாசிக்க மாட்டாங்க என்பது அல்ல. சில காரியங்களை கர்த்தருடைய காரியத்தில் தீவிரமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய மனிதன், அவன் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன? பொது விசுவாசத்தை தாண்டி, பொது விசுவாசம் என்பது மரத்தினுடைய வேறு மாதிரி. அதுக்கு மேலே பிரான்ச்சஸ் வருது பாருங்கள், கிளை. அதில் எதெல்லாம் நமக்கு தேவையான விசுவாசங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல்ல பாருங்கள், கர்த்தராகிய தேவனை விசுவாசிப்பது தான் ஆணி வேறான, அடிப்படையான, அஸ்திபாரமான விசுவாசம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை, தேவனை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் அடிப்படை ஆதார விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் கிளை விசுவாசங்கள் கிடையாது. கிளை விசுவாசங்களில் நீங்கள் சில விசுவாசங்களை கொண்டிருக்கலாம், சில விசுவாசங்களை அதன் மேலே ரொம்ப நீங்கள் ஒரு அக்கறை செலுத்தாமல் கண்டு கொள்ளாமல் கூட இருக்கலாம்.
அது தப்பு இல்லை. ஆனால் அந்த அஸ்திபார விசுவாசம் இருக்குது பாருங்க, அது எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தர் ஒருவர் உண்டு என்றும் அவருடைய காரியங்கள் எல்லாம் உண்மை என்றும் தம்மை தேடுகிறவர்களோடு அவர் தன்னை இணைத்து கொள்ளுகிறார் என்றும் நீங்கள் ஆழத்தில் ஆணித்தரமாக விசுவாசிக்கணும். இதை தவிர விசுவாசத்தில் இருக்கிற பல வகைகள், பல கிளைகள், அந்த கிளைகளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, நம்முடைய முற்பிதாக்களில் விசுவாசத்துக்குன்னு அடையாளம் இடப்பட்ட முற்பிதாக்கள் இருக்கவங்க பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசம் சொன்னோடனே ஆபிரகாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ விசுவாசத்துக்குன்னே அடையாளம் காட்டப்பட்ட நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய விசுவாசமும் வித்தியாசமான காரியங்கள் மேல் அவர்கள் காண்பித்த விசுவாசத்தை காட்டுகிறது. பாருங்க, முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆபிரகாமே எடுத்துக்கொள்வோமே. ஆபிரகாம் இல்லாமல் விசுவாசத்தை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர் ஆபிரகாம். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம்தான் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக நம்முடைய முற்பிதாக்களாலும் அப்போஸ்தலர்களாலும் அடையாளம் காட்டப்பட்ட விசுவாசத்தில் ஒன்று ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எதன் மேல் கொண்ட விசுவாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் வாக்குத்தத்தம் பற்றியது. கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, அதன் மேல விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தின் உறுதியின் மேல கொண்ட விசுவாசம். எபிரேயர் 11, 8, 9 இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல சந்தரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்ப இவர் செய்த விசுவாசம் முழுசும், விசுவாசத்துக்காக அவர் செய்த கிரியை முழுசுமே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் வைத்த விசுவாசம், வாக்குத்தத்தத்துக்காக அவர் வைத்த விசுவாசம். கடவுள் ஒருவர் உண்டு என்று அவர் விசுவாசிக்கிறார், அது வேற, அது அடிப்படை, அதை விட்டுருங்க. மரத்தினுடைய வேரை விட்டுருங்க, அது எல்லாருக்குள்ள இருக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது அந்த கிளைகள். ஆபிரகாமுடைய விசுவாசம் வாக்குத்தத்தங்கள் பற்றியது. கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்திற்கான விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையில் முழுவதும் மிகுந்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் அவரை அழைத்த போது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டார். அவருடைய விசுவாசம் முழுசும் அந்த வாக்குத்தத்தத்தை சுற்றியே இருக்கிறத கவனிக்க முடியும். அப்போ முதல் காரியமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அவருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையை அந்த வாக்குத்தத்தத்து நிமித்தமாக நிறைவேற்றினார். உன் தகப்பன் வீட்டை விட்டு, தாய் வீட்டை விட்டு புறப்பட்டு, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னார். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க, எந்த இடம்னு காமிங்க ஆண்டவரே, அதுக்கு நான் எப்படி போகணும்னு காட்டுங்க, எப்போ புறப்படணும்னு காட்டுங்க, அப்படிலாம் பல நிபந்தனைகள் வைப்போம். அவருக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. கர்த்தர் போன்னு சொன்னார். போ, இப்போ நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், நீங்கள் போங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்பீங்க? எங்கே போகணும்னு கேட்பீங்க. ஆனால் அவர் அந்த கேள்வி கூட கேட்கல பாருங்க. எங்கே போகணும்? போக சொன்னார், அவ்வளோதான். போகும்போது கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்குக்கு சொன்னார் பாருங்க, அதைத்தான் கற்பிக்கிறார். நீ அதை பற்றி கவலைப்படுற, கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும், வா என்று சொல்லி அழைத்து போனார். அப்போ அந்த ஆபிரகாமுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும், விசுவாசத்தின் கிரியைகள் முழுவதுமே அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றியதாகவே இருந்தது. அவர் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தார், அவர் வாக்குத்தத்தத்தை நம்பினார். வாக்குத்தத்தத்திற்கான கிரியைகளின் மேலே அவர் முழு விசுவாசத்தை வைத்திருந்தார். அப்போ அதனால் அவர் என்ன செய்தார்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது தான் போகிற இடம் என்னதென்று தெரியாமலே அவன் அந்த இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எந்த கேள்வியும் கேட்கல, நடப்போம் அவ்வளோதான். கிழக்கையா மேற்கையா தெற்கையா வடக்கே தெரியாது, நடப்போம் அவ்வளோதான். அதே மாதிரி கர்த்தர் அவரை நடத்தினார். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சுற்றி திரிந்தான்.
ஏயா உனக்கு ஆடு மாடுகள் எவ்வளவு இருக்குது, உங்கள் சொந்த ஊரில் உங்கள் தகப்பன் எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய பெரிய ஷேக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அவ்வளோ ஒரு பெரிய நிலச்சுவான்தார் பண்ணையார், நிறைய கால்நடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க, ஏன் அரதேசியும் பரதேசியுமாய் அலைந்து கொண்டிருக்கிறாய்? தினம் காலையில் எதை நோக்கி போகிற, எங்கே போகிற, நடந்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பரதேசி போல் அலைவதற்கு காரணம் வாக்குத்தத்தத்தின் மேல் வைத்த விசுவாசம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன், அதை பெறுவதற்கு என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன். வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு அதை விசுவாசித்து நடந்தது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி யாரு? கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அதனுடைய தொகைக்கு அதிகமாக கடற்கரை மணலத்தனையா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் இவரை வச்சு மாத்திரல்ல, இவருக்கு அடுத்து வர அவருடைய பிள்ளை, பிள்ளையின் பிள்ளை, இவர்களை கொண்டும் நிறைவேற்றப்படணும். அப்போ வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றாலும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாரை வச்சு நிறைவேற்ற போகிறாரோ அவங்களோட போய் குடியிருந்தாராம். இப்போ எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் கூட கொஞ்சம் ஆட்களை கொடுத்துருப்பாரு. நான் என்ன செய்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறவர்களோட கூட நம்ம பிரயாணப்படணும். அதைத்தான் இவருங்க செய்கிறார். வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடையும் யாக்கோபோடையும் கூடாரங்களிலே குடியிருந்தார். தன்னை தாழ்த்தினார், பரதேசி மாதிரி திரிஞ்சார், கூடாரத்தில் போய் குடியிருந்தார். எல்லாவற்றுக்கு காரணம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்த விசுவாசம்தான் அவருக்கு. இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாக்குத்தத்த விசுவாசம்தான். ஆனால் நம்ம எங்கே தவறு செய்கிறோம்னு பார்க்கணும். எல்லாம் ஒரு வாரத்தில், வாரந்தோறும் அல்லது மாதத்தில் முதல் வாரம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவாங்க. அடுத்து வருஷத்தில் ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவாங்க. இன்னும் சிலர் முக்கியமான நாட்கள் எல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மில் பல பேருடைய விசுவாசம் வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம். ஆனால் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த விசுவாசத்துக்கும் நம்முடைய வாக்குத்தத்த விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஆபிரகாம் தனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். அது வேற யாருக்கும் கொடுத்ததில்லை, தனக்கே தனக்கென்று கர்த்தர் அவரிடத்துல பேசினார். நீங்க தினம் மாசந்தோறும் பெற வாக்குத்தத்தம் உங்களுக்குன்னு கர்த்தர் பேசி கொடுத்ததா? யோசிச்சு பாருங்க. உங்களோட கர்த்தர் பேசினாரா? உங்களிடத்திலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நினைவூட்டி இது உன்னுடைய வாக்குத்தத்தம் சொன்னாரா? அப்ப நாம எதை விசுவாசிக்கிறோன்னா, ஒரு போதகரோ ஒரு சபையோ அவங்க நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா அதை நம்ம விசுவாசிக்கிறோம். கொஞ்ச நாள் மறந்துடுவோம், அது வேற. ஆனால் நமக்கு என்ன ட்ரெடிஷனாக வந்துருச்சுன்னு கேட்டால், அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கணும், வாக்குத்தத்தத்தை பெறணும் அப்படின்னு வந்துருச்சு. ஆபிரகாம் யாரோ எழுதி கொடுத்த வாக்குத்தத்தத்தை அல்ல, அல்லது யாருக்கோ சொன்ன வாக்குத்தத்தத்தை அல்ல, தனக்கே தனக்குன்னு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தை குறித்து செய்கிற பல தவறுகள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை எங்கே சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதெல்லாம் தெரியாது நமக்கு. பைபிளில் வாக்குத்தத்தை மாதிரி இருக்கிற இடத்த மேலே இருக்கலாம் எடிட் பண்ணிவிட்டு 2 வார்த்தையை போட்டு பொதுவாக ஒரு சபையில் விசுவாசிகள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அல்லது இது ஏன் வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தரே நேரடியாக பேசினார். ஒரு தீர்க்கதரிசி வந்து கூட சொல்லலை, கர்த்தரே நேரடியாக பேசினார். உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். கட்டளை கர்த்தரே கொடுத்தார். அவர் அதை பிடிச்சிட்டு நடந்தார். 2வது காரியம் பாருங்களேன், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே இவர் எவ்வளவு காரியத்தை இழந்தாருங்கிறத பாருங்க. அதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார், எவ்வளவு கிரியை செய்தார் பாருங்க. இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு சொல்லித் தருகிற காரியங்கள் வித்தியாசமானவைகள். ஒரு சபையில், சர்ச்சில், நான் தப்பு சொல்லலை, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கான முதல்ல பாருங்க. அது இன்னைக்கு நமக்கு அதை பெறுவதற்கு நமக்கு என்ன வழி சொல்லி தர்றோம்? தினம் இந்த வாக்குத்தத்த அட்டையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை போகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை வாசிச்சுட்டு போங்க.
இதை வீட்டில் நிலைக்காலில் ஒட்டி வைங்க, கதவை திறக்கும் போதும் மூடும் போதும் படிங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் சொல்கிற எதையுமே செய்யலை. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். முதல்ல வாக்குத்தத்தத்தை பெற்ற முறையே நம்ம பெறுகிற முறைக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் பெற்றார். அதை பெறுவதற்கான கட்டளைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றார். அதற்காக அந்த கட்டளையை பெற்ற உடனே இது செய்ய முடியுமா முடியாதான்னு யோசிக்கல, செஞ்சிட்டார். பலி கொடுக்க சொல்ல கர்த்தர் உச்சகட்டமாக வீட்டை விட்டு புறப்படுறான்னு புறப்பட்டான். உன்னுடைய இனத்தாரை விட்டுட்டு நீ நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போனா வந்துட்டார். நடன்னு சொல்கிறோம், நடக்கிறார். தேசத்துக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் போ அப்படின்னு சொல்ல போய்கொண்டே இருக்கிறான். 25 வருஷமாக காத்திருக்கிறான். எல்லாம் உண்மையில தானா? இன்னும் ஒரு என்ன உச்சகட்டத்தில் வச்சு பார்ப்போன்னு உன்னுடைய ஒரே பிள்ளை ஈசாக்கை சர்வாங்க தகன பலி கொடுன்னு சொல்லி சோதித்தார். அதையும் செஞ்சிட்டாரு. அப்போ அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய கிரியைகள், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம் எல்லாமே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து. நீங்கள் உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் செய்கிற காரியத்திற்கும் ஆபிரகாம் செய்த காரியத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்போ விசுவாசம், கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே வைக்கிற விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசம். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி அதன் மேல் கொண்ட விசுவாசத்திற்காக நடத்தப்பட்டது தான். அவர் பிரயாணம் பண்ணது, அந்நிய தேசங்களில் குடியிருந்தது, அடிமை போல நடந்தது, பரதேசி போல இருந்தது, கூடாரங்களில் தங்கினது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்துக்காகத்தான். அப்போ ஒரு விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம் வாக்குத்தத்தம் பற்றியது. ரெண்டாவது பாருங்க, நோவாவின் விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் நோவாவின் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நோவாவின் விசுவாசம் தானும் தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய எச்சரிப்பு பற்றின விசுவாசம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பாங்க. சிலர் தேவன் நமக்கு எச்சரித்து சொன்ன காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை விசுவாசிப்பாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், இனி இந்த மாதிரி காரியங்கள் வரப்போகுது, அதன் மேலே கொண்ட விசுவாசம். வேதத்தில் படிக்கிறோம். இப்போ நான் படிக்கும்போது வேதத்தில் வரும் காரியங்கள் மேலே தான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலுடைய புஸ்தகம், எசேக்கியேலுடைய புஸ்தகம், கடைசி நாட்கள் நடக்க போகிற காரியங்கள், இது மேலே தான் கவனம் செலுத்துவேன். எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டு. அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எச்சரித்து சொன்ன காரியங்கள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அப்படியே நடக்கும். எச்சரிக்கை வார்த்தை. அந்த எச்சரிக்கைகளை தான் நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறோம். கர்த்தரின் இடத்தில் தீர்க்க தரிசனமாக அல்லது தரிசனங்களில் வெளிப்படுத்தி பேசுகிற காரியங்களுமே எச்சரிக்கை சம்பந்தப்பட்டது தான். அரசியல் இப்படி வரும், அடுத்து இந்த மாதிரி காரியங்கள் வரப்போகுது, நான் அதை விசுவாசிக்கிறேன். அடுத்து என்ன ஆபத்து வருது விசுவாசிக்கிறேன். நான் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதை விட எச்சரிக்கைகளை அதிகமாக விசுவாசிக்கிறேன். அது நடந்துரும், அது வந்துடும், வேதத்தில் இப்படி போட்டிருக்கே அப்படிங்கிறது மேலே விசுவாசம். நோவா வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கவில்லை. நோவா விசுவாசிக்கவில்லைன்னா விசுவாசிக்க மாட்டார்னு பொருள் அல்ல. அவருடைய விசுவாசம் எதன் மேல் தீவிர விசுவாசம் வைத்திருந்தார்? கர்த்தருடைய எச்சரிப்பு. நோவாவிடத்தில் கர்த்தர் பேசினார், பெரும் மழை சொரிந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்கப் போகிறேன். மனிதருடைய பாவம் என் கண்களுக்கு முன்பாக வந்தது, அவன் செய்த அக்கிரமத்துக்கு தண்டிக்க போகிறேன். இப்போ அந்த விசுவாசத்திற்காக நோவா செய்த கிரியை முழுசும் பாருங்களேன். அந்த எச்சரிக்கை சம்பந்தப்பட்டது, வாக்குத்தத்தம் சம்பந்தப்பட்டது, எச்சரிக்கை சம்பந்தப்பட்டது. இந்த எச்சரிக்கை, பூமியில் வெள்ளம் வரப்போகுதே, என்ன செய்யணும்? உனக்கு நீ உன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கப்பலை கட்டு. அவர் செய்தது, மரம் வாங்கினது, அதை இழைச்சது, தன் பிள்ளைகளை வைத்து வேலை வாங்கினது எல்லாமே அந்த எச்சரிப்பின் மேல் கொண்ட விசுவாசத்தினால தான். நோவாவின் விசுவாசம் எச்சரிப்பு பற்றியது. கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள், இது அடுத்து இப்படி வரப்போகுது, உன் வாழ்க்கையில் இது சம்பவிக்க போகுது, உலகத்துக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது. சிலர் அதை விசுவாசிக்க மாட்டாங்க. நிர்விசாரம் வர்றது வரட்டும், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். இந்த தத்துவமெல்லாம் சும்மா அந்த உலகத்துக்கு தான். சாவோம் என்றால் செத்தால் அடுத்து எங்கே போக போகிறோம் தெரியாது நமக்கு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை எச்சரித்து சொல்லுகிறார் என்றால் அந்த எச்சரிக்கையின் மேலே விசுவாசம் இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் தேசத்துக்கு. ராஜாவிடத்தில் அவர் கடிதம் எழுதி அனுப்புகிறார்.
ராஜா, நெபுகாத் நேச்சாருடைய படைகள் வந்து நிற்கின்றன, அவன்தான் ஜெயிக்க போகிறான், உன் தேசத்து மேலே படையெடுத்து நீ அவனை எதிர்த்து நின்றேன்னா ஒருத்தரும் தப்பிக்க மாட்டாங்க, உன் பிராணனும் தப்பிக்காது. அதனால் அவன் தூரத்தில் இருக்கும்போதே சமாதானம் பேசிக்கொள், உன் ஆட்சி உன் கையில் இருக்கும், நீ கப்பம் செலுத்தினால் போதுமானது, அவனுக்கு வரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுகிறார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. யார் அந்த எரேமியா? அவன் இப்படித்தான் இந்த வார்த்தைகளை தெருவில் நின்று பேசி நம்முடைய வீரர்களை எல்லாம் பலவீனமாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு எச்சரிக்கை. உடனே அதை வாங்கி அந்த எச்சரிக்கையை கத்தினால கீறி குளிர் காய்ந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். பிரதானிகளோட சிரிக்கிறாங்க எல்லாரும். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னாராம், பாருங்க, நம்மை போய் சரணடைய சொல்லுகிறார். கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டியதானே, என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அந்த ஆளு என்று சொன்னோன்னா எல்லாம் சிரிச்சாங்க. ஒரு கத்தியை எடுத்து அந்த அவர் எழுதி கொடுத்த கடிதத்தை கிழித்து அதை கொண்டு போய் அப்படியே நெருப்பில் போட்டு, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற நெருப்பில் போட்டான். இந்த செய்தி எரேமியா கேள்விப்பட்ட போது பாருக்கை வைத்து மறுபடியும் அதே கடிதத்தை எழுதி மறுபடியும் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். தயவுசெய்து கேளுங்க, உன் குடும்பம் தப்பிக்காது, தேசம் தப்பிக்காது, நம்ம ஆராதித்து வருகிற தேவாலயம் தப்பிக்காது, எல்லாத்தையும் பிடிச்சிருவான், மண்மேடாக்கிடுவான் என்று சொல்லி மறுபடியும் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பை அவன் விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு பாருங்க வேதத்தில் இனி வருகிற காலங்களை குறித்த எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அதை படிக்கவே மாட்டாங்க. அப்ப நோவாவின் விசுவாசம் என்பது எச்சரிக்கையின் மேல் கொண்ட விசுவாசம். அவர் செய்த கிரியைகள் எல்லாமே எச்சரிக்கைக்கான கிரியை தான். நம்ம பார்க்குறோம் இந்த கடைசி காலத்தில் வஞ்சகம் வரப்போகுது. அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? இந்த எச்சரிக்கையின் மேல் கொண்ட விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நம்ம மாதிரி ஒரு பெரிய பட்டியல் வைத்து கொண்டு ஜெபம் பண்ண சொல்லலை. இந்த கடைசி கால நம்முடைய எச்சரிக்கையின் மேல் கொண்ட விசுவாசம் கொண்டவர்கள் இந்த எச்சரிப்பின் காரியங்களை பார்த்து அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் பண்ணுற ஜெபம், அவர்கள் பண்ணுகிற கிரியை. நோவா என்ன கிரியை செய்தார்? அவங்களுக்கு உதவி செய்கிற யாருமே இல்லை. இவ்வளவு மிருகங்கள், இவ்வளவு காரியங்களை ஒரு கப்பலில் ஏற்றணும்னா அதில் ஒரு பெரிய கப்பலை கட்டணும். கப்பல் கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. மெரைன் இன்ஜினியர்கள் தான் இந்த கப்பலை கட்ட முடியும். நீங்கள் கட்டுற எல்லாமே கடலில் மிதந்துடாது. ஒரு பெரிய அளவு கொண்ட கப்பல், அதனுடைய பரப்பு இவ்வளோ பெருசு இருந்தால் தான் இந்த அளவுக்கு அது எடை தாங்கும், இவ்வளவு தூரம் மிதக்குங்கிறதுலாம் அந்த என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் தெரியும். மெரைன் இன்ஜினியரிங். இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு அவருக்கு பக்க பலமாக மிஷின்கள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது. வெறும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு, தன்னுடைய குடும்பத்தாரை கொண்டு ஒரு பேழையை கட்டினார். நம்ம சுலபமாக ஆசிடுறோம். ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ உடல் உழைப்பை கொடுத்திருப்பார், எவ்வளோ வேர்வை சிந்தியிருப்பார், எவ்வளோ அடிபட்டிருப்பார். இதெல்லாம் அவர் செய்ததெல்லாம் எதுக்கு? அந்த எச்சரிப்பின் மேல் கொண்ட விசுவாசம். வர்றவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுறப்பா, கப்பல் கட்டிகிட்டு இருக்க வீட்டு வாசலில் கப்பல் இங்கே கட்டிட்டு தண்ணிக்கு எப்படி தள்ளிட்டு போவ? கப்பல் கட்டுறவங்க எங்கே கட்டுவாங்க? கடல் பக்கத்தில் கட்டுவாங்க. வினி எங்கே கட்டுற? வீட்டுக்கிட்ட கட்டுற. இங்கிருந்து எப்படி இழுத்துட்டு போவ இவ்வளோ பெரிய கப்பலை? இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொன்னாங்க. எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் அதை விசுவாசித்தார். அவருடைய கிரியை முழுவதும், மழை கூட பெய்யல அந்த நாட்களில், அவர் அதை விசுவாசித்தார் முழுவதா. அவர் செய்த கிரியை, பிள்ளைகளை ஈடுபடுத்தின காரியம் எல்லாமே வரப்போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பின் மேல் அவருடைய விசுவாசம் இருந்தது. அப்போ இவருடைய விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசத்திலிருந்து வித்தியாசமான ஒரு விசுவாசம். மூணாவது காரியம் பாருங்க, தாவீதின் விசுவாசம் ஜெயத்தை பற்றியது. ஆபிரகாமுடைய விசுவாசம் வாக்குத்தத்தம் பற்றியது. நோவாவின் விசுவாசம் எச்சரிப்பு பற்றியது. தாவீதின் விசுவாசம் வெற்றியை பற்றியது. தாவீதுக்கு முழு நம்பிக்கை எதுனா வெற்றி, ஜெயம். என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், ஜெயிச்சிருவோம். இந்த ஜெயம் பெறுவோம் என்கிற விசுவாசம்தான் தாவீதிடத்திலே ஓங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். தாவீதின் காலத்தில் முறையான இராணுவம் கிடையாது அவங்ககிட்ட. அப்போதானே புது ராஜ்யம். சவுலுக்கு பிறகு தாவீது, அவ்வளோதான். பெரிய முறைப்படுத்தப்பட்ட ராஜ்யம், ஒரு இராணுவம் கிடையாது. ரொம்ப பயிற்சி பெற்ற வீரர்களும் கிடையாது. ஆனால்
தாவீதுடைய விசுவாசம் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? கோலியாத்து சம்பவத்திலலாம் பார்க்குறோம் இல்லை. அதில் ஆரம்பித்தது அவர் எல்லா நேரத்திலும் ஜெயத்தை விசுவாசித்தார். தாவீது செய்த சண்டையில் எதிலும் அவர் தோற்று போகவில்லை. அதான் சரித்திரம். எந்த சண்டையிலையும் தாவீது தோற்று போய் அவரை பிடிச்சிட்டு போய் இல்லை. யுத்தம்னு வந்துட்டா தாவீது ஜெயிச்சிருவார் கடைசியில், கிளைமேக்ஸில். அப்போ தாவீது ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கே பெலிஸ்த இராணுவம் அங்கே இருக்குது, எல்லாம் முறைப்படுத்தப்பட்ட இராணுவங்கள் நிறையா. அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக தாவீதினுடைய இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போர்லையுமே வெற்றியை அவர் விசுவாசித்தார். அவருடைய விசுவாசம் முழுசும் ஜெயத்தின் மேலே தான் அதிகமாக இருக்கும். ஆகவே அவருடைய விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம், அவருடைய தீவிர விசுவாசம் ஜெயத்தை பற்றியது. அதற்காக அவர் மற்றதெல்லாம் விசுவாசிக்காமல் இல்லை. ஆனால் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குல்ல, தாவீதுடைய விசுவாசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி ஜெயம். அவருடைய அறிக்கையை பாருங்கள். சங்கீதம் 144:10. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். அதுதான் அவருடைய விசுவாசம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்கும், ஜெயம் கர்த்தரிடத்தில் வரும். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் அவருடையது. அப்போ அவருடைய விசுவாசம் முழுக்க முழுக்க வெற்றியை பற்றியது தான். அதை துவக்கத்தில் ஆரம்ப புள்ளி போட்டார் பாருங்க, அப்போ இருந்து அந்த விசுவாசம் அவரோடு ஒட்டி கொண்டு விட்டது. தாவீதின் விசுவாசம் யுத்தத்தின் மேல். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 32லேருந்து 36 வரைக்கும் படிச்சிங்கன்னா, தாவீதுக்கு அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு அபியாசம் இல்லை. செருப்பு போட்டு நடக்க தெரியல. ஆடு மேய்க்கிறவர், அப்படியே ஆடுகளை விட்டு விட்டு யுத்த களத்துக்கு வந்தவர். இவர் கையில் ஒரு பெரிய யுத்த வீரனை, கோலியாத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு எப்படி வரும்? அது அவர் கையில் வச்சிருந்த ஈட்டினாலோ பட்டயத்தினாலோ கவனினாலோ கல்லினாலோ உண்டாகவில்லை. முழுக்க முழுக்க அவருடைய விசுவாசம். பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, சவுல் பார்க்குறாரு, ஒரு ஷூ போட்டு நடக்கும்போதே நடக்க முடியலையே, சின்ன பையனாக இருக்கிறானே, எப்பா அவன் யுத்த வீரன், ஜெயிச்சிருவியான்னு கேட்குறார். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம், கோலியாத்து நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன் என்றான். அவர் சொல்கிறாரு, அப்பா ப்ராக்டிக்கலாக பேசு. அவனுடைய உயரத்தை பார்த்தியா? அவனுடைய வயசை பார்த்தியா? அவன் யுத்தம் செய்து பழக்கப்பட்டவன் மாத்திரல்ல, சின்ன வயசுலேயே யுத்த முறைகளை கற்றவன். நாங்கள்லாம் தெரியாமலாம் பயந்து போய் உள்ள கூடாரத்தில் இருக்கிறோம். நான் எவ்வளோ சண்டை பார்த்தவன், எவ்வளோ யுத்தத்தை பார்த்தவன். நான் பயப்படுகிறேன் என்றால் காரணம் என்ன? அவன் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதனுடைய வாயிலிருந்து தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது சிங்கம், நான் அதனுடைய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் இந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அவர் பேசுகிற அந்த விசுவாச வார்த்தை சவுலுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டாந்துச்சு. ஏடா ஒரு சின்ன பையன் இவ்வளோ பேசுகிறான், கடவுள் மேலே எவ்வளோ விசுவாசம், கடவுள் தருகிற வெற்றியின் மேலே எவ்வளோ விசுவாசம் அவனுக்கு. பார்த்தார், இவ்வளோ பேர் பயந்தாங்க, இவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் என்ற ஒரு பொறி இருக்குது, கண்டிப்பாக அந்த விசுவாசம் ஜெயிக்கும் என்று அவர் அதை நம்பினார். அப்போ விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வேதம் சொல்லுது. தாவீதுடைய விசுவாசம் முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்களேன், ஜெயத்தை பற்றியது தான். ஜெயத்து மேலே அவருக்கு விசுவாசம். எந்த போர் வந்தாலும், அம்மோனியர் வரானா, மோவாபியன் வரானா, பெலிஸ்தன் வரானா, யாரோட சண்டை போடணுமோ, எங்கே யுத்தம் வந்தாலும் தாவீது பின்னிட்டு திரும்பவே இல்லை. காரணம், அவருடைய விசுவாசம் முழுக்க முழுக்க யுத்தத்தை பற்றியது, வெற்றியை பற்றியது.
1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இந்த விசுவாசத்தில் ஜெயம் சம்பந்தமான ஒரு விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால், தாவீது இராணுவங்களை ஜெயித்தார். நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், உலகத்தினுடைய கிரியைகளையும் இச்சைகளையும் ஜெயிக்கலாம். அவர்களுடைய யுத்த களம், அவருடைய எதிரிகள் என்பது வேற. ஆனால் விசுவாசம் ஒன்றுதான். அவர்கள் அந்த களத்தில் சந்தித்ததும் விசுவாசத்தை கொண்டுதான். நீங்களும் நானும் நம்முடைய களத்திலே சந்திக்க போகிறதும் விசுவாசத்தை கொண்டு. ஆயுதம் ஒன்று தான். எதிர்க்கிற எதிரிகளும் நம்ம சந்திக்கிற யுத்தங்களும் தான் வித்தியாசம். அவர் அந்த விசுவாசத்தை, வெற்றியை குறித்த விசுவாசத்தை கொண்டு யுத்தங்களை ஜெயித்தார். இவர் இங்கே சொல்றார் பாருங்க, இதே விசுவாசத்தை நீங்க கொன்று யுத்தத்தில் ஜெயம் என்னுடையதுதான் என்ற விசுவாசத்தை கொண்டால், உங்களை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு வருகிற பாவம், இச்சை, மரணம், சாத்தான், எல்லாவற்றையும், உலகம் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ இந்த விசுவாசம் வித்தியாசமானது. நம்ம பாருங்களேன், மேக்சிமம் எங்கேயும் நின்றோன்னு சொன்னால், இந்த வாக்குத்தத்த விசுவாசத்தில் அதுவும் அறகுறையா, அதுவும் முறையான விசுவாசம் இல்லை, அதுதான் விசுவாசம் என்று நம்புகிறோம். ஆனால் அதை தாண்டி எத்தனை விசுவாசம் இருக்கு பாருங்க. ஜெயம் கொடுக்கிறதுக்கு ஒரு விசுவாசம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம், எச்சரிக்கையிலிருந்து தப்புவதற்கு ஒரு விசுவாசம். அடுத்து பாருங்க, அன்னாளுடைய விசுவாசம். அன்னாள் அவர்களுடைய விசுவாசம் ஜெபத்தை பற்றின விசுவாசம். அவங்களுடைய விசுவாசம் வித்தியாசமானது. நான் கர்த்தரிடத்தில் ஜெபிச்சிட்டேனா, ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டேனா, அவர் கொடுத்துருவார், போதும் விடு அப்படின்னு இந்த பாரத்தை முழுசும் கர்த்தரிடத்தில் போட்டு அந்த அம்மா அவ்வளோ விசுவாசம். அவருடைய பிரச்சனை சாவுக்கேதுவான பிரச்சனை. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார், அவருடைய கணவனுடைய இன்னொரு மனைவி, அவங்க ரொம்ப இவர்களை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு மாத்திரம் குழந்தை இல்லாமல் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு வேற வழி தெரியலை. அந்த காலத்தில் குழந்தை இல்லை என்பது ஒரு பெரிய இஷ்யூ. அப்போ எனக்கு சந்ததி இல்லாமல் போயிடும், வம்சம் இல்லாமல் போயிடும், எனக்கு நாதியற்று போய்விடும் என்று அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது தன் மனதெல்லாம் ஊற்றி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜெபத்தை விசுவாசித்தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன்ல, என் இருதயத்தை ஊற்றி முழு மனசாக ஜெபிச்சிட்டேன்ல, இனி கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாகவே இருக்கலை. அதான் அந்த விசுவாசத்தின் கிரியை. பாருங்கள், வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10 சில வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும், உமது அடியாளை மறவாமல் இணைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அதுலேயும் பாருங்க, ஆண் பிள்ளையை கொடுத்தால் மறவாமல் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். வெகு நேரம் அங்கே கர்த்தருடைய பாதத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி, அந்த ஆலயத்தினுடைய அல்லது தேவனை ஆராதிக்கிற அந்த இடத்துல அவர் தான் அதுக்கு அதை நடத்தி கொண்டு போகிறவர், நிர்வாகம் பண்ணுறவர். அந்த ஏலி ஒரு பிரதான ஆசாரியன். ஏலி அவள் வாயையே கவனித்து கொண்டிருந்தான். ஏன்னா அந்த மாதிரி சத்தம் வெளியே கேட்கல. அது அப்படியே அசைஞ்சு அப்படியே தலையை ஆட்டி அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும்போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் விரித்திருக்கிறாள் என்று ஏலி நினைச்சு, ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கு போல இந்த அம்மா, அப்படியே மொனன்னு சொல்லி சத்தம் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு அவர் நினைச்சு அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்ப ஜெபத்தை ஒருவர் விசுவாசிச்சா அறகுறையா ஜெபிக்க மாட்டார்,
ஒருவன் ஜெபத்தில் மேல் விசுவாசம் இருக்கிறவன் எப்பவும் அவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. ஏனோ தானோன்னு ஜெபிக்க மாட்டான், நித்திரை மயக்கமாக ஜெபிக்க மாட்டான், தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பான். அதிலே தெரிஞ்சிடும் இவன் ஜெபத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன். அந்த ஜெபம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம். மற்றவங்க வழக்கத்தின்படி ஜெபிப்பாங்க, அவர்களாய் ஒரு நேரத்தை குறித்து வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, நடந்தால் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. ஜெபத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்னைக்குமே அரை மனசாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. முழு இருதயத்தோட, இருதயத்தின் தன் பிரச்சனை முழுவதையும் ஊற்றி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணிட்டாங்க. அதற்கு அன்னாள், என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன். எனக்கு ரொம்ப ஆற்றாமை, துக்கம், துயரம், என் மனசு அழுத்துறதுனால இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போய் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஆசீர்வதித்தான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல. அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோமே, முழு இருதயத்தோட அந்த ஜெபத்தை ஊற்றிட்டோமே, இனி கர்த்தர் பார்த்து கொள்வார், இனி மறுபடியும் நான் அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அம்மாள் அதற்கு பிறகு அதை குறித்து அவள் பாரப்படவே இல்லை, துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய விசுவாசம் ஜெபத்தை பற்றியது. ஜெபிச்சுட்டா கேட்டுருவார், ஜெபிச்சுட்டா கிடைச்சிடும், நான் முழு மனதாக ஜெபிச்சுட்டா எனக்கு அது வாய்த்து விடும் என்று அவர். அப்போ இந்த மாதிரியான விசுவாசத்தை கொண்டவர் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. அப்போ அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய விசுவாசம் ஜெபத்தை பற்றியது. விசுவாசமுள்ள ஜெபத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் மத்தேயு சுவிசேஷம் 21:22 சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்போ நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், ஜெபத்தின் மேலே இருக்க வேண்டிய விசுவாசம்னா, ஜெபத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம்தான் நமக்குள்ளே முழுவதுமாக இருக்க வேண்டும். இது ஒரு விசுவாசம். அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? வாக்குத்தத்தத்தின் மேல் கொண்ட விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசம், எச்சரிப்பின் மேல் கொண்ட விசுவாசம் நோவாவின் விசுவாசம். அன்னாளுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜெபத்தின் மேல் விசுவாசம். தாவீதுடைய விசுவாசம் ஜெயத்தின் மேல் கொண்ட விசுவாசம், வெற்றியின் மேலே தான் அவருக்கு முழு விசுவாசம். கர்த்தரால் கிடைக்கும் வெற்றி, அதுவும் தன் பட்டயத்தை நம்பி அல்ல, கர்த்தரால் கிடைக்கும் விசுவாசம், அந்த ஜெயத்தின் மேல் அவருக்கு விசுவாசம். மோசேயினுடைய விசுவாசம் வித்தியாசமானது. மோசேயினுடைய விசுவாசம் தேவ கட்டளை மேல் உள்ளது. கர்த்தர் என்னென்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கணும், அதுதான் அவருடைய விசுவாசம். கர்த்தர் கட்டளை கொடுத்தார்ல, அந்த கட்டளைகளை குறித்த ஒரு விசுவாசம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அதுதான் அவருடைய விசுவாசம். எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 24-27 சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துக்கத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, எல்லாமே விசுவாசத்தினால, இனி வரும் பலன் மேலே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேனுடைய விசுவாசத்தினுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு பாருங்களேன். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவைகளை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கும் பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மோசேனுடைய விசுவாசம் முழுசு என்ன தெரியுமா? கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார், அந்த கட்டளை செஞ்சு முடிக்கணும், அதுதான் என்னுடைய விசுவாசம். அதை செய்வதற்குத்தான் என் விசுவாசம் முழுசும் அதில் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் நேரடியாக என்கிட்ட பேசினார்,
அதுக்கு முன்னால் மோசே அது அவ்வளோ விசுவாசிக்கலை. ஆனால் கர்த்தர் பேசின போது அந்த கட்டளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன சொன்னாலும் அவர் கீழ்ப்படிய ஆரம்பித்தார். மோசே நினைச்சிருந்தா ஒரு கொலை நடந்த பிறகு கூட பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் அவர்களோட ஒப்புரவாகி இருக்க முடியும். ஏனென்றால் பார்வோனோடு கூட வளர்ந்தவர் மோசே, எகிப்து அரண்மனையிலே வளர்ந்தவர் மோசே, ஒரு இளவரசன் போல வைக்கப்பட்டிருந்தவர் மோசே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய கட்டளையின் நிமித்தம் அவர் ராஜகுமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அரண்மனை விட்டு வெளியே போயிட்டாரு. எதுக்காக? கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றணும்னா நான் இவர்களோட இந்த அரண்மனையில் இருக்க முடியாது. அது தேவனுடைய ஜனங்களோட நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்போ அவருடைய காரியம் அடுத்து என்ன செய்தார் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தார் முதல்ல. 2, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, அரண்மனையில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பாடு, என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், அவைகளை எல்லாம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, எதனால்? கர்த்தருடைய கட்டளை நிமித்தம் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும், அவர்களை விடுவிக்கணும், இன்னொரு தேசத்தில் அவருடைய சொந்த தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். இவ்வளோ பெரிய கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அதற்கு பிறகு அவர் செய்த காரியங்கள் முழுவதுமே அந்த கட்டளையின் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம், கட்டளை இட்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். அப்புறம் இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பொக்கிஷம் அவைகளை விட கர்த்தரால் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவைகளை தரிசிக்கிறதைப் போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு கூட பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ அவருடைய விசுவாசம் முழுசும் கர்த்தர் கொடுத்த கட்டளை. நாம் கர்த்தர் கொடுத்த கட்டளை வேதம் முழுவதும் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை குறித்து கவலைப்படுற அளவுக்கு நம்ம கட்டளை குறித்து கவலைப்படுறது இல்லை. வாக்குத்தத்தத்தை குறித்து கவலைப்படுகிற அளவுக்கு நம்ம வேற எதை பற்றியும் கவலைப்படுகிறது இல்லை. ஆனால் விசுவாசத்தில் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை அவர்கள் கையாண்ட விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம், தாவீதுடைய விசுவாசம், அன்னாளுடைய விசுவாசம், நோவாவுடைய விசுவாசம், இங்கே பாருங்க மோசேனுடைய விசுவாசம், கட்டளையின் மேல் கொண்ட விசுவாசம், நல்ல போராட்டம். அதனால தான் போராடினாராம். பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 2:2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, பவுல் இதே மாதிரி தான் கர்த்தர் கொடுத்த கட்டளையின் நிமித்தம் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். அதன் நிமித்தம் அவர் என்னென்ன பாடுகளை எல்லாம் மோசே மாதிரியே என்னென்ன ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தேன். இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தாரு பாருங்க. இந்த கட்டளையின் நிமித்தம் நாங்கள் பாடுபட்டு, நாங்கள் வையப்பட்டாலும், திட்டப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், வெகு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படிக்கு அந்த கட்டளையின் நிமித்தம் தேவனுடையக்குள்ளே நாங்கள் தைரியம் கொண்டிருந்தோம். இதுக்கு பேர் தான் நல்ல போராட்டம் என்பது. கர்த்தர் கொடுத்த கட்டளை விசுவாசிக்கணும். நம்ம எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த கட்டளை விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய கட்டளை எல்லாரும் சுவிசேஷத்தை அறிய வேண்டும், எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை நம்ம சொல்லணும். நம்ம என்ன செய்கிறோம் பாரு, அதை பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை. இது எல்லாருக்கும் கர்த்தர் வைத்த ஒரு பொதுவான ஒரு கட்டளை என்பதை நீங்கள் நினைவிலே வைக்கணும். அதுக்காக போராடினார்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த போராட்டத்தை நான் கர்த்தர் கொடுத்த கட்டளையின் நிமித்தம், அதுக்கு மேலே வச்ச விசுவாசத்து நிமித்தம் தான் இந்த போராட்டத்தை என்னால் சகிக்க முடிந்தது என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ டைப் விசுவாசம் இருக்குன்னு. ஆபிரகாமும் விசுவாசிதான், அன்னாளும் விசுவாசிதான், தாவீதும் விசுவாசிதான், மோசேயும் விசுவாசிதான், நோவாவும் விசுவாசிதான், பவுல் விசுவாசிதான். ஆனால் ஒவ்வொருடைய விசுவாசத்தினுடைய கோணம் வித்தியாசமாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படை ஒன்று தான்,
கோணங்கள் மாறுபட்ட கோணங்கள், அதில் ஒவ்வொன்றையும் நம்ம செய்யணும். அப்போ இதில் நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் ஒரு பட்டியல் இருக்கிறது. நாம் என்னென்னலாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் ஒருவர் உண்டு, அது எல்லாரும் விசுவாசிக்கிறது தான். நீங்கள் அதை வச்சுட்டு நான் விசுவாசின்னு சொல்லக்கூடாது. நாம் விசுவாசிப்பதற்கு இன்னும் நிறைய விசுவாசங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்ம விசுவாசிக்க வேண்டிய முதல் விசுவாசம், அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அப்போ கர்த்தர் முதல்ல இப்போ இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பிரதானமாய் விசுவாசிக்க வேண்டியது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். சர்ச்சில் இருக்கும்போது மாத்திரம் இருக்கிறார், ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் இருக்கிறார், வேதம் படிக்கும்போது மாத்திரம் இருக்கிறார், உபவாசம் பண்ணும்போது இல்லை, எல்லா நேரத்திலும் இருக்கிறார். இந்த எண்ணத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொண்டா பல காரியங்களுக்கு, பாவங்களுக்கு நம்ம தப்பிச்சுக்குவோம். எப்பவும் ஒருத்தர் பக்கத்திலே இருக்கிறாருன்னு சொன்னால், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த விழிப்புணர்வு, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் அது நம்மை பல காரியங்களிலிருந்து பாவத்திலே விழாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளும். யோசேப்பின் காலத்தில் பாருங்கள், இவ்வளவு கட்டளைகள் சொல்லித்தர ஆள் இல்லை, பைபிள் இல்லை. அவருக்கு அவருடைய தகப்பனார் சொல்லி அறிமுகப்படுத்தின கடவுள் தெரியும் அவருக்கு, அவ்வளோதான். அவர் என் கூட இருக்கிறாரா தெரியாது அவருக்கு. ஆனால் பாவம் செய்ய சந்தர்ப்பம் வந்தபோது அவரை காப்பாற்றினது என்ன விசுவாசம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக உன்னோட, அவருடைய பார்வைக்கு முன்னால் உன்னோட கூட நான் இவ்வளோ பெரிய பாதகத்தை செய்வது எப்படி என்று கேட்டார். அப்போ எப்போதும் கர்த்தரை தனக்கு முன்பாக அவர் வைத்திருந்தார். கடவுள் என் கூட இருக்கிறார் என்பதை நம்பினார். நான் சிறையில் இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், என் தகப்பன் வீட்டில் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும், மற்ற சகோதரர்களை விட உயர்த்தப்பட்டிருந்தாலும், தரிசனம் கண்டாலும், தரிசனம் காணக்கூடாத இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆகவேதான் அவர், அந்த எண்ணம் தான் அவரை காப்பாற்றியது, அந்த விசுவாசம்தான் அவரை காப்பாற்றியது. இன்னைக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, எப்போது என் கூட இருக்கிறாரு, போக்கிலும் வரத்திலும், நிற்கும்போதும் நடக்கும்போதும். வேதத்தில் தாவீது சொல்லுவார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை முன்னால் வச்சிருக்கணும். அது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம வைக்க வேண்டிய விசுவாசத்தில் பிரதான விசுவாசம், கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, இதை நம்புங்க. எப்பொழுதும் என் கூட இருக்கிறார். நான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் கூட இருக்கிறார். நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், நான் சபையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், நண்பர்களோடு இருந்தாலும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு முக்கியமான விசுவாசம். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், எனக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு விசுவாசிங்க. சில சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடந்துவிடும். எதிர்மறையான காரியங்கள் அந்த நேரத்தில் நமக்கு அது விளங்காது. உடனே என்ன கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு அந்த விசுவாசத்தை தளர விடாமல், எனக்கு நடக்கிற எல்லாமே, நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன், எனக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை ஆழமாய் விசுவாசிக்கணும். ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆனால் முதல்ல நன்மையாகவே நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் அது எதிர்மறையாக நடக்கும், தீமையை போல நடக்கும். ஆனால் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்க, சத்தியத்துக்கு உறுதியாக நின்னாரு, தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஆனால் யோசேப்புக்கு நடந்தது எதிர்மறை காரியம். அது அப்படியே யோசேப்பின் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு, அவர்தான் அந்த பெண்ணிடத்தில் தகாத விதத்தில் நடக்க முற்பட்டார் என்று அந்த அம்மாள் அவர் மேலே குற்றம் சுமத்தி சிறையில் கொண்டு வந்து போட்டு, அப்போ என்ன நினச்சிருப்பார்? நான் நீதிக்காக பாடுபட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கன்னு நம்பினேன், ஏன் எனக்கு இப்படி சம்பவிப்பானேன்னு கேட்கல. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க.
அந்த யோசேப்பு சிறைக்குள்ளே போகலைன்னு சொன்னால், இவர் ஒருவேளை இந்த பாவத்தில் விழுந்திருந்தால், அல்லது ஒருவேளை அந்த இடத்துல அவர் மேலே குற்றம் சுமத்தப்படாமல் யாரும் வராமல் அது அதோட கூட அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? சரித்திரமே மாறி இருக்கும். எகிப்து காக்கப்படாமல் போயிருக்கும். பஞ்ச காலத்தில் எகிப்தும் அழிந்து போயிருக்கும். இஸ்ரவேலர்கள் அழிஞ்சிருப்பாங்க. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இனி அந்த தேசங்கள் முழுவதிலும் வரப்போகிற பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்த ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் நிறைவேறணும்னா முதல்ல இப்படிப்பட்ட கரடு முரடான பாதையிலே கடந்து போகணும். ஒரு நல்ல சாலை அமைக்கணும்னா முதல்ல கல்லை உடைக்கணும் இல்லை, மலையை தகர்க்கணும் இல்லை. அதுபோல கர்த்தர் அவைகளை தகர்த்து, அது மாத்திரம் நடக்கலன்னு வச்சுங்களேன். அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை யோசேப்பு பாவத்தில் விழுந்தார் அல்லது விழவில்லை, அதோட கூட அவர் தப்பிச்சு வந்துட்டார். அந்த நேரத்தில் யாரும் பார்க்கல, அந்த அம்மாவை அதோட அந்த பிரச்சனை விட்டுட்டாங்க. அப்படி இருந்தால் அவர் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக தான் இருந்திருப்பார். அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலில் போடப்பட்டு தண்டனை காலத்தை அனுபவித்து அங்கே இருக்கிற ஒருவனுக்கு அவர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அவன் போய் ராஜாவிடத்தில் இதை பற்றி சொல்லி ராஜா அதே நேரத்தில் ஒரு சொப்பனம் கண்டு, எப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் அதை கடந்து வரும்போது அவர் பல்வேறு விதமான பாதைகள், அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, தன் சகோதரர்கள் அவரை வெறுத்து அவரை கொலை செய்கிற மாதிரி அடித்து குழியில் போட்டாங்கல்ல, அப்போ இருந்தே நடந்த எல்லாமே நன்மைக்குத்தான். ஒருவேளை அவருடைய சகோதரர்கள் அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத அவங்களும் ஏற்றுக்கொண்டு தன் தகப்பனை போல அந்த சகோதரனை அவர்களும் நேசித்து அவனுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து, தம்பி யோசேப்பு நீ சின்ன பையனாக இருக்க, நீ இருந்துக்க, உன் ஆடுகளையெல்லாம் நாங்கள் மேய்க்கிறோம், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறோன்னு வச்சிருந்தா அவர் வீட்டிலேயே தான் இருந்திருப்பார். அவர்கள் எதிர்த்ததும், அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டதும், சிறையிலே வைக்கப்பட்டதும், சொப்பனம் கண்டதும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடந்தது. அப்போ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெகட்டிவாக வந்தால் கூட அதோடைய முடிவு பாசிட்டிவ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே எனக்கு நடக்கிறது என்பதை உங்கள் ஆழ மனசில் ஆணித்தரமாக விசுவாசிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால தான், நன்மை தான் நடக்குதுன்னு நினச்சதுனால தான் ஊழியம் செய்த தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும், எதிர்மறையாக வந்த எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 11-12 வசனம் சொல்லுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என கடவுள் என் கூட இருக்கிறார். நான் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, எனக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்கிற விசுவாசம். 3வது நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள், அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இந்த விசுவாசம் இருந்தால் உங்களால் ஜெபம் பண்ணாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த விசுவாசம் ஜெபத்தின் மேலே கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஜெபத்தின் மேலே விசுவாசம் இருக்கணும். ஜெபம் என்பது நான் கர்த்தரிடத்தில் பேசுகிறேன், கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், அந்த கம்யூனிகேஷன், அதில் ஒரு விசுவாசம் இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அல்லது விசுவாசம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இந்த விசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும்னா, இந்த அரகுர ஜெபம், மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பண்ணுற ஜெபம், பல இடங்களில் பல கூட்டங்களில் பார்த்துருப்போம். அவங்க ஜெபம் பண்ணுறத பார்த்தா இப்போ அடுத்த நிமிஷம் தேசத்தில் எழுப்புதல் வந்துடும் மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில், கேங்கில், ஒரு கூடுகையில் பண்ணுற ஜெபத்தை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க பார்க்குறக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் வந்தோடனே அந்த நேரத்தில் ஒரு ஸ்பிரிட் வரும்,
அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் எந்த நிலையிலும் முழு மனதோட ஜெபிப்பான். அதான் அந்த என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் அரகுர ஜெபத்தை உங்களால் பண்ண முடியாது. கேட்கப்படாத ஜெபத்தை பண்ண முடியாது. மற்றவர்கள் பார்வைக்காக செய்கிற ஜெபத்தை பண்ண முடியாது. நிர்விசாரமான ஜெபத்தை பண்ண முடியாது. கடமைக்காக செய்கிற ஜெபத்தை பண்ண முடியாது. நித்திரை மயக்கமாய் பண்ணுகிற ஜெபத்தை பண்ண முடியாது. அப்போ இந்த விசுவாசத்தை இந்த கடைசி காலத்து சந்ததி கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து கொள்ளணும். என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 13-14 இயேசு கிறிஸ்துவும் இதை சொன்னார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். இந்த விசுவாசம்தான் கடைசி கால விசுவாசத்தில் பிரதானமாக இருக்க வேண்டியது. ஏன்னா கடைசி காலத்தின் பயங்கரங்களுக்கு தப்பித்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனையில், கர்த்தர் நமக்கு கொடுத்த அறிவுரையில் ஜெபம்தான் பிரதானமாக இருக்கிறது. வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ ஜெபம் பண்ணுறவனுக்கு இந்த விசுவாசம் இல்லாட்டா ஜெபம் பண்ண முடியாது. கடமைக்கு ஜெபம் பண்ணுறதோ, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறதோ, மற்ற பார்வைக்கு ஜெபம் பண்ணுற ஜெபம் நம்மை பாதுகாக்காது. அப்போ இப்படிப்பட்ட ஜெபத்தை, ஜெபத்தின் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் இந்த காலகட்டத்தில் பிரத்யேகமாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். அடுத்து பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை விசுவாசியுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 12-13 சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ளும்போது என்ன வருதுன்னு கேட்டால், நான் கடவுளுடைய பிள்ளை, இந்த காரியம் எனக்கு தகுதியாக இருக்குமா என்பதை நம்ம யோசிக்கணும். பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. உலகத்தில் நான் குடிக்கக்கூடாதா? நான் புகைப்பிடிக்கக்கூடாதா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறின உடனே என்னுடைய தகுதி என்பது வேறொரு தகுதியாய் மாறிவிட்டது. கடவுளுடைய பிள்ளை, நான் இதை செய்யலாமா? அப்போ அந்த தகுதி இருக்கு பாருங்க, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், யார் கேட்க போறா? ஆனால் அது எனக்கு தகுதியாக இருக்காது. ஏனென்றால் நான் முதல்ல மாம்சத்தில் பிறந்தவன், இரத்தத்தில் பிறந்தவன், இப்போ கர்த்தருக்குள் பிறந்தவன். முதல்ல நான் என்ன வேணாலும் செய்யலாம், இப்போ நான் செய்ய முடியாது. கோபம் வரும், அடிக்க முடியாது. சண்டை போட தோணும், பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்மை தடை செய்வது எது தெரியுமா? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் அதை செய்யக்கூடாது, இது எனக்கு தகுதியாகிறாது என்ற சிந்தை நம்மை பாதுகாத்து கொள்ளும். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்து, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிமித்தம் பாடுபடுறோமா? அந்த பாடுகளுக்கு நான் பங்காளி. இல்லாவிட்டால் என்ன வரும்? சோர்ந்து போயிடுவோம். ஏன் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எனக்கு அடிக்கப்படுறேன், துன்புறுத்தப்படுறேன், துயரப்படுகிறேன் என்று ஒரு நிர்விசாரம் அல்லது ஒரு மனச்சோர்வு, அசதி, சோர்வு நிலை வந்துவிடும். அப்போ நம்ம எதை விசுவாசிக்கணும்? ஆணித்தரமாக கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும். ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாடுகளுக்கு நான் பங்காளி என்றதை நீங்கள் ஆணித்தரமாக உங்களுடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அது உங்களை இனி வரக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்க போதுமானதாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஒருவேளை தண்டிக்கப்படலாம், கண்டிக்கப்படலாம், துரத்தப்படலாம். ஆனால் விசுவாசம் சேதம் இல்லாமல் இதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அவர் பாடுகளுக்கு நான் பங்காளி என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய பொதுவான விசுவாசங்கள். இந்த விசுவாசங்கள் எல்லாம் கடைசி காலத்திலே நம்மை பாதுகாக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ வாங்க,
சில நிமிஷம் நம்ம தலை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய விசுவாசம் எந்த தன்மை உள்ளதென்றும், நாங்கள் எதன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றும், நாங்கள் எதையெல்லாம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை விசுவாசிக்கிறோம் என்கிற எல்லையோடு நின்று விட்டோமே ஆண்டவரே. அதை தாண்டி எங்களுடைய விசுவாசம், இத்தனை ஆணித்தரமான விசுவாசங்களை நாங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலைன்னா, நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட காரியங்கள் எதோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் கவனம் செலுத்தி அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தைப் போல, நோவாவுடைய விசுவாசத்தைப் போல, தாவீதுடைய விசுவாசத்தைப் போல, அன்னாளுடைய விசுவாசத்தைப் போல, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும், மோசேயினுடைய விசுவாசத்தைப் போல அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசிப்பதற்கு நீர் வைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் விசுவாசிக்க அவர்களை பலப்படுத்தி அருளும். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். விசுவாசத்தினால் அந்த குடும்பங்கள் ஜெயிக்கிற குடும்பங்களாக மாற கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். அவருடைய போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்ளும். இந்த வாரத்தை நன்மையினால் முடிசூட்டி அருளும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் ஆண்டவரை மகிமையான காரியங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். உங்கள் விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க. எந்தெந்த காரியத்தெல்லாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதில் எதை நம்ம விசுவாசிக்கிறோம், எதெல்லாம் இன்னும் விசுவாசிக்காமல் குறைபட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் உங்களிடத்தில் தெளிவுபடுத்தி காண்பிப்பார். விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது யாருக்கும் கூடாத காரியம். இனி அடுத்த வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.